கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஓப்பன் ஃபால்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு பயனடைகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களிடத்திலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, அநேகருக்கு குழப்பம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு தலைப்பாக கூட இது இருக்கலாம். வேத வசன ஆதாரத்துடன் இதை நாம் கவனிப்போம். இதற்கு இந்த தலைப்பிலே மாறுபட்ட கருத்துக்கள் உங்களிடத்திலே இருந்தாலும் நாம் வசனங்களினுடைய ஆதாரத்தின் படியிலே இதை நாம் அணுக வேண்டியதாக இருக்கிறபடியினாலே நிதானமாக பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வசனம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம சொல்கிறோம். இது பிஎஸ்ஐ பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனுடைய பைபிளில் இது இப்படி போட்டிருக்குது. இதை இதனால் நிறைய பேர் குழம்பி இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு குழப்பம் வந்திருக்குது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். பிதாவாகிய தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவானவரே இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. பிதாவானவரே மாம்சத்தில் வரும்பொழுது, பிதாவானவரே சிலுவையில் அறையும் பொழுது, அவர் தன்னுடைய உயிரை விடும் பொழுது, பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போது இன்னொரு பிதாவிடத்தில் ஒரு ஆவியை ஒப்படைச்சாரா? மாம்சத்தில் ஒரு பிதாவாக இருந்தால், பிதாவானவர் சிலுவையில் அறையும் பொழுது வானத்தை நோக்கி பார்த்து, பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாங்களா? அப்போ அந்த பிதா யார்? அப்போ மாம்சத்தில் வந்த பிதான்னு சொல்லிட்டு சொன்னால், அப்போ வானத்தில் இருக்கிற பிதா யார்? எத்தனை பிதா? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ மாம்சத்தில் வந்தது யார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். வாசிக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதனால தான் சொல்லுது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கவனித்து பார்க்கணும். ஏதோ மேலோட்டமாக புரட்டும் பொழுது, படிக்கும் பொழுது, யாரோ சொல்கிறார் என்று கேட்கும் பொழுது அதையெல்லாம் நாம் சத்தியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சத்திய வசனத்திலே அதற்கு ஆதாரம் இருக்கணும். அப்பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போது தேவன் மாம்சத்தில் வந்தார் என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று எந்த தேவனை பார்த்து இந்த தேவன் சொன்னார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் வந்தார்ன்றது பைபிளில் எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றதெல்லாம் தெரியும். அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி? அது ஒரு அவதாரமாக வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? கட்டுக்கதைகள். அப்படி இருக்கும் பொழுது இங்கே எந்த அவதாரம் இருக்கிறது? இங்கே 3 நிலைகள் 4 நிலைகள்லாம் கிடையாது. அப்பொழுது என்ன அப்படின்றத நாம் சிந்தித்து பார்ப்போம். வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சற்று கொஞ்சம் கவனித்து வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்போது யார் வெளிப்பட்டது? மாம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இதை தான் அறிக்கை செய்யணும். மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று தான் அறிக்கை செய்யணும். மாறாக வேறு ஏதாவது அறிக்கை செய்தால் அவங்க என்ன ஆவின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது, அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. பிதாவானவர் மாம்சத்தில் வெளிப்படலை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் தெளிவாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம். 2 யோவான் 1:7 அதில் நம்ம வாசிக்கலாம். இப்படியாக, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தவறான மொழிபெயர்ப்பு அது. ஆனால் வேத வசனத்தை ஆராயும் பொழுது மாம்சத்தில் வந்தது யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அப்படின்றது தான் உண்மை, அதுதான் சத்தியம். இதற்கு பல வேத வசன ஆதாரங்கள் உண்டு. ஏனென்றால் 2-3 சாட்சிகளோடு தான் ஒன்றை என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே 2 சாட்சிகளை யோவானே எழுதியிருக்கிறார். 1 யோவான்லேயும் எழுதியிருக்கிறாரு, 2 யோவான்லேயும் எழுதியிருக்கிறாரு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன் யாரெல்லாம்? அந்தி கிறிஸ்து. ஆனால் நம்ம வசனத்தில் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவானவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதற்கு என்னதான் விடை அப்படின்று நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ புது மொழிபெயர்ப்புகள், அநேக மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது. பழைய மொழிபெயர்ப்பில் அவர்கள் அது தவறாக மொழிபெயர்க்கப்பட்ட இருக்கிறது. இன்றைக்கு அநேக மொழிபெயர்ப்புகள் வந்து அதில் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணப்பட்டிருக்கிறபடினால ERV அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக வேதத்தை அதே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம் வழிபாட்டு வாழ்வின் இரகசியம் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் மிக உயர்ந்தது ஆகும். கிறிஸ்து மனித சரீரத்துடன் காட்சியளித்தார். அவர் நீதியானவர் என்பதை ஆவியானவர் நிரூபித்தார். தேவதூதர்களால் காணப்பட்டார். யூதர் அல்லாதவர்களின் தேசங்களில் அவரை பற்றிய நற்செய்தி பரப்பப்பட்டது. உலகமெங்கிலும் உள்ள மக்கள் அவர் மேல் விசுவாசம் கொண்டனர். அவர் மகிமையுடன் வானுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வானுலகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற பொழுதில், சீஷர்கள் சூழ்ந்திருக்கிற பொழுதில் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றதையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தில் வந்தார்ன்றதையும் வாசிக்கிறோம். இன்றைக்கு சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஸோ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். நாம் என்ன அறிக்கை செய்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, நம் வழிபாட்டு வாழ்வின் இரகசியம் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் மிக உயர்ந்தது ஆகும். கிறிஸ்து மனித சரீரத்துடன் காட்சியளித்தார் அப்படின்றதான் உண்மையான சத்தியம், உண்மையான சரியான மொழிபெயர்ப்பு ஆகும். ஆங்கிலத்திலும் இதற்கு இணையான மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதில் கூட பார்த்திங்கன்னா NIV, ESV, BSB, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள், WNT, NLT, ஆம்பிளிஃபைடு, CEV போன்ற அநேக மதிப்புமிக்க மொழிபெயர்ப்புகள் அங்கே தேவன் என்று சொல்லவில்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அந்த வேத புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் சொல்லப்படலை அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்கணும். அதில் NLT இங்கிலீஷ் பைபிள் இப்படியாக சொல்லுகிறது, வித்தவுட் கொஸ்டின் திஸ் இஸ் த கிரேட் மிஸ்ட்ரி ஆஃப் அவர் ஃபெய்த், கிரைஸ்ட் வாஸ் ரிவீல்டு இன் எ ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிரைஸ்ட் வாஸ் ரிவீல்டு இன் எ ஹியூமன்
பாடி அப்படின்னு சொல்லிட்டு NLT மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இந்த மொழிபெயர்ப்புலாம் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு உண்மையான சத்தியங்கள் வெளிப்படும் அப்படின்றத இந்த வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கிறிஸ்து மாத்திரமே மனித சரீரத்துடன் இந்த உலகத்திலே அவர் காட்சி அளித்தார் என்பதுதான் சத்தியம். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஏனென்றால் மூல பாஷையில் கூட HOS ஓஸ் அப்படின்னு தான் போட்டிருக்குது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈ ஹூ தட் வாட் தட் அப்படின்ட்டு தான் போட்டிருக்குதே தவிர எந்த இடத்துலையும் காட் அப்படின்னு சொல்லிட்டு போடவே இல்லை. அந்த இடத்துல எந்த இடத்துலையும் ஹேலோஹிம் அப்படின்ற மாதிரியும் அங்கே சொல்லப்படலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போது கிறிஸ்து தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்படவில்லை என்பதை இவ்வளவு வசன ஆதாரத்தின் மூலம் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த நாங்கள் சித்தமாக இருந்தோம். அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்களும் இதை குறித்து மற்ற மொழிபெயர்ப்புகளிலே இதை நீங்கள் பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். மேலும் இறுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்கும்படியாகவும், கிறிஸ்துவே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று யோவான் சுவிசேஷகர் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது தவறான கருத்து, தவறான மொழிபெயர்ப்பு. அப்போது மாம்சத்தில் வெளிப்பட்டது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று இந்த சத்தியத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களுக்கு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மேலும் இது போன்ற அநேக சத்தியங்களோடு உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். ஆமேன்.